அன்பு துலா ராசி நேயர்களே வணக்கம். ராசி அதிபதி அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டிற்கு ஓனர் அவர் சுக்கிரன். அவர் இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேதுவோடு ஜாயின் ஆகியிருக்கிறார். ஒரு புதிய காதல் அல்லது புதியவர்களை காணும் பொழுது அதில் வர ஒரு க்யூரியாசிட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கலையும் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரம்பமே இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராசி அதிபதியான இந்த சுக்கிர பகவான் எங்கே வர்றாருன்னா அவருடைய நீச்ச வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த நீச்ச வீட்டை நோக்கி வரும்பொழுது இது போல் சிக்கல்களை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு, அதுவும் இப்போ கேதுவோடு ஜாயின் ஆகிருக்கிறாரு. அப்புறம் இப்போ கேது விட்டு வெளில வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பிளாங்காக இருக்கும். நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அது ஒரு பெரிய சூன்யமாக நிற்கும். அந்த சூன்யத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். அதே நேரத்தில் தலை சார்ந்த விஷயங்களில் இந்த பொடுகு இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 15-16 தேதியில் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை சரியாக ஒரு ஜோதிடரை கண்டு அவர்களிடத்தில் சரியாக பார்த்து அதற்கான என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. குழந்தைகள் அவங்களுக்கு அந்த அட்வைஸை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி நிற்காதீங்க. இந்த குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீணாக அட்வைஸு கொடுத்து நீங்களும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. வம்பு வழக்குகள் குறையும். வம்பு வழக்குகளிலிருந்து வெளில வருவீங்க. வியாதிகள் அது தெரியாத மாதிரியே இருக்கும், திடீர்னு வந்துடும். அதனால் கொஞ்சம் அப்பப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. யார்கிட்ட பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உங்களை நீங்களே முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு நீங்களே புரிஞ்சிக்காமல் செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியும், எல்லாரையும் சரியாக ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க. சும்மா ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுக்குவீங்க, இதை செய்யலாமா அது செய்யலாமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அதே தான் செய்ய போகிறீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வீணாக அடுத்தவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் வெளியில் வரும். இப்போ பெயர் புகழ் வரக்கூடிய காலகட்டம் சிலருக்கு இருக்குது. அதை நீங்கள் செயல்படுத்தி கொள்வதில் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் அதுக்கடுத்த ஒரு 25 நாளில் சொந்த வீட்டுக்கு வரார். அதாவது உங்களுடைய ராசிக்கே வரார். அந்த ராசிக்குள்ளே அவர் வரும்பொழுது அது அவருக்கு ஒரு மிக பலமான இடம். அந்த பலமான இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை வெற்றிகரமாக முடித்து வைக்க போகிறார். அப்போது நீங்கள் பிளான் பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும். புத பகவான் 10ஆம் இடத்துல வருவார். அவர் மூலமாக உங்களுடைய கர்மஸ்தானம் பலம் பெறப்போகுது. நல்லா பார்த்துக்கோங்க. புதன் விஸ்டம், அதே குரு டீச்சர், நல்ல ஒரு அறிவு தெளிவு கிடைக்க போகிறது. புதன் குரு சங்கமம், நல்ல அறிவு தெளிவு கிடைக்க போகிறது. அந்த அறிவு தெளிவு ஒரு நல்ல ஜோதிடரையோ அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு மானசீக குரு இருந்தால் அவர்களை போய் பார்த்து அவர்களிடத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் படி நீங்கள் நடந்தால், நீங்கள் தான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய குருக்கிட்டேருந்து நல்ல அட்வைஸ் வாங்கி அதன்படி நீங்கள் நடந்தால் இந்த மாதத்தில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும்.